இறங்கிப்போக்கோளோ ஷோயின் இறங்கிப்போக்கோளோ. Hey guys, welcome back to the channel. Bigg Boss season 9 தமிழோட ஒரு ப்ரோமோ வந்து விட்டுருந்தாங்க. அதாவது நம்ம எல்லாம் Bigg Boss season 9 தமிழோட ஹைப் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்ப பாரு ஒரு ப்ரோமோல ஹைப் ஏத்துறேன் அப்படின்ற மாதிரி முந்தானேத்து ஒரு ப்ரோமோ ஒன்னு விட்டுருந்தாங்க. ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு இப்படி இருக்காங்க? சோ அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னா கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா மொத்த பேரும் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க, விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டீமே சரி. ஏன்னா ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. அதோட 2.0 தான் இந்த ப்ரோமோ இருக்கு. இதுல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு தெரியல, ஒரு ஹைப் ஏத்துற மாதிரி ஒண்ணுமே இதுல இல்ல. சோ எதை வச்சு நீங்க ஹைப் ஏத்த போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஹைப் ஏத்ததுக்கு ஒண்ணும் இல்ல அவங்க கிட்ட. ஆனா இந்த ப்ரோமோ வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணா அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால எடுக்க முடியல. பட் ஏஐயால முடியல. அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட அந்த ப்ரோமோவை கொடுத்து சோ இது மூலமா ஏதாவது டீடைல் நீ சொல்லு, நீ டீகோட் பண்ணி சொல்லு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல என்ன மாதிரி வீடு இருக்க போகுது, அதோட கான்செப்ட் எப்படி இருக்க போகுது, அதோட தீம் எப்படி இருக்க போகுது, சோ இதை வச்சு நீ டீகோட் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி ஆக்டரோட அந்த பெர்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல அதுகிட்ட கொடுத்து கேட்டேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சீரியஸ்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அது கூட ஒரு முக்கியமான விஷயம், மலையாள பிக் பாஸ் இருக்குல்ல அதுல ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது ஒரு லெஸ்பியன் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. மலையாள பிக் பாஸ் 7ல இருக்காங்க. எங்கட செலவு ஜீவிക്കുന്ന ஆளாണ് ഞാൻ. എന്റെ വീട്ടിൽ കേറ്റോല്ല അവരെ. சோ இதுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க சில கண்டஸ்டன்ட் வந்து கொஞ்சம் அகைன்ஸ்டா பேசறதால அவருக்கு ஆர்க்கும் ஒரு பிரச்சனை இல்ல, നിങ്ങൾക്ക് മാത്രം എന്താണ് ഇത്ര പ്രശ്നം. மோகன்லால் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொந்தளிச்சிருப்பாரு. இந்த வீடியோ கிளிப்பை ரீசெண்டா எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஷேர் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ, மோகன்லால் எந்த அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு, இந்த மாதிரி விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சோ அதுக்கான பதில் என்னன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணதான் நிறைய வீடியோ நானும் போஸ்ட் பண்ண முடியும். யூடியூபும் இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ போடுறப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி விடுவாப்ல, பார்த்து பண்ணி விட்டுருங்க. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீகோட்ல இருந்து போயிடலாம். முதல்ல இந்த ப்ரோமோவை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஓகே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த டீசர் விட்டாங்கல்ல ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி இருப்பார் பாத்தீங்களா, அந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சுத்தமா ஒண்ணுமே கனெக்ட் ஆகல. என்னடா இது இந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பர்சனலா எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ப்ரோமோ பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. அது ஏன் தெரியல, விஜய் சேதுபதி பதிலா வேற யாராவது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுது. எனிவேஸ் இந்த ப்ரோமோவை ஏஐ கிட்ட கொடுக்கும்போது அது என்ன சொல்லுச்சுன்னா ஆக்சுவலா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்டிக்கலா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. அதாவது ஃபேண்டசி மிஸ்டிக்கல் இந்த மாதிரி இருக்க போகுது இந்த சீசன் அப்படின்ற மாதிரி. மிஸ்டிக்கல்னா என்ன பண்ண போறானுங்க, ஏதாவது பூஜை கீஜை பண்ண போறானுங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தீம் மாதிரி இருக்காது. அதாவது லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் வர்சஸ் டெவில்னு ஒரு டாஸ்க்லாம் நடந்ததுல அதுதான் இந்த சீசனோட கான்செப்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அது டீகோட் பண்ணுது. அது எதை வச்சு டீகோட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அதுகிட்டே கேட்கும்போது இந்த விஜய் சேதுபதியோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல அந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ சொல்லுது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சில பொம்மைகளை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஏஐ சொல்றது என்னன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டிக்கல் தீமா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தீமா இருக்க போகுது. அதாவது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயத்தை ட்ரை பண்ண போறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த ஏஐ சொல்லுது. இன்னொரு விஷயம் ஓகே இது ஓகே, இந்த மாதிரி வீடுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம், ரூமரா வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. வீடு வந்து ஒன்று தான், பட் அதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது, அதுக்குள்ளே நிறைய ஜோன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட சிமிலரா சொல்லுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வீடு தான் இருக்க போகுது. ஆனால் அந்த ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டா பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது பேசிக் லக்ஸுரி அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. இதை கேட்டால் உங்களுக்கு எல்லாரும் தோணும் பேசிக் லக்ஸரியா, அப்போ சீசன் 7ல இந்த கான்செப்ட் தானே ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சு பிக் பாஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி, அதாவது அவங்க வந்து சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்வாங்க. இந்த சைடில் ஸ்மால் பாஸ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க போதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது அப்படி சொல்லலை. அதாவது லக்ஸரியாக ஒரு பிளேஸில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்க வேலைலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து பேசிக் ஏரியா தான் அந்த இடத்துல இருக்கும். இப்போ எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் பெட் இருக்காது, தரையில் படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அது கொடுத்துருவாங்க. ஆனால் லக்ஸரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இது சொல்ல வருது பேசிக் ஏரியா லக்ஸரி ஏரியா அந்த மாதிரி பிரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து கிளான்ஸ் மாதிரி பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ இது ஏன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா டாஸ்க்ல வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த டாஸ்க்ல வின் பண்ணி அந்த ஏரியா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு டீமா பிரிக்கிறாங்க. லக்ஸரி ஏரியா பேசிக் ஏரியா அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டாஸ்க் கொடுத்து நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு இது கிடைக்கும், நீங்க தோத்தா உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் சீசன் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஆனா என்ன பிரச்சனை, அது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்சுட்டாங்க. அங்க தான் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா வந்தது. டாஸ்க் வந்து டஃபா கொடுக்க முடியல. இந்த சீசன் அந்த ஃபால்ட்டை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட கான்செப்ட்ல பிரிச்சுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸும் இருப்பாங்க கேர்ள்ஸும் இருப்பாங்க பேசிக் ஏரியால. அதே மாதிரி லக்ஸரி ஏரியாலயும் பாத்தீங்கன்னா பாய்ஸும் இருப்பாங்க கேர்ள்ஸும் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை வராது. சோ அதனால இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் இருக்கிறதுல ரொம்ப ஹெவியா கொடுக்க போறாங்க. நம்ம நிறைய விஷயம் புதுசா ட்ரை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ இந்த ஏஐ சொல்ற
சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஓகேப்பா இதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ அந்த ப்ரோமோலேருந்து டீகோட் பண்ணி எடுக்கிறது. அது கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, விஜய் சேதுபதி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு ஏஐ கிட்டே கேட்கும்போது எனக்கு என்னமோ இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஏஐ சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பேசுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் தீம் தான். ஸோ அப்படின்னும் போது இது வந்து அவருக்கு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஏஐ ஸ்பெகுலேட் பண்ணுதுங்க. இது நான் சொல்ல ஏஐ ஸ்பெகுலேட் பண்ணுது. எனிவேஸ் இப்போ வந்து சம்பவத்துக்கு வருவோம். மோகன்லால் வந்து மலையாள பிக் பாஸ்ல ஒரு சம்பவம் பண்ணாருன்னு சொன்னல, அது வந்து அந்த வீடியோ கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்களை எவிக் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்களை எவிக் பண்ணாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பிக் பாஸ் சீசன் 7 மலையாளம்ல வந்து ஒரு லெஸ்பியன் கப்பல் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க இருக்கிறது சரியில்லை, இவங்களாம் அதுக்கு வீட்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்க சக கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். ஸோ லக்ஷ்மி மஸ்தானி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்கு வந்து செம்மையா கடுப்பு ஏத்திருச்சு. அதாவது கோர்ட்டே பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இந்த மாதிரி அகேன்ஸ்டா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி மோகன்லால் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கண்டஸ்டன்ட் என்ன பேசியிருப்பாங்கன்னா, என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இதுக்கு வந்து மனுஷன் செம்மையா காண்டை வெளுத்து வாங்கியிருப்பாப்புல. அது எப்படி நீ சொல்லுவ, உனக்கு அப்படி இருக்க முடியல, பிக் பாஸ் வீட்டு விட்டு இப்பயே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டேரக்டா சொல்லியிருப்பார். வீட்டு விட்டு போறதுனா போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயரா தான் அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்தானி அவங்க வந்து எவிக்ட் ஆனப்ப பயங்கரமா டான்ஸ் ஆடி அந்த செலிப்ரேஷன் அந்த வீடியோ கிளிப்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். மஸ்தானி you are evicted. ഇത് അപ്പാണിക്ക് വേണ്ടി ஸோ இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறது காரணம் என்னன்னா, ரெண்டு கண்டஸ்டன்ட் மட்டும் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. அதில் ஒருத்தவங்க தான் இப்போ எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்னும் போது மற்ற எல்லாருக்கும் அவங்க எவிக்ட் ஆகும் போது கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கு. இருந்தாலும் கூட இருக்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அது ஓவரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. பட் எது எப்படி இருந்தாலும் அவங்களோட எமோஷன் என்னன்னு நம்ம பிக் பாஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் மலையாளம். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு தேடி பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. மற்றபடி அந்த சீசன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகும். மேபி ஒரு டான்ஸ் ஆடுற போது நிறைய பேருக்கு வந்து அப்பா இப்படி தான்ப்பா வெறுப்பத்தி தான்ப்பா அனுப்பணும் அப்படின்னு தோணலாம். சில பேருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இவ்வளவு வெறுப்பேத்தி அனுப்பக்கூடாது அப்படின்னு தோணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிளிப்ஸ் நம்மளுக்கு அமிச்சு அந்த ஃபாலோவர்ஸ் கேட்டது என்னன்னா, இந்த மாதிரி விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஃபயரா பர்ஃபார்ம் பண்ணுவாரா பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சீசன் ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப காமா தான் காமிச்சிக்க ட்ரை பண்றாரு. இங்கன்னு இல்லை, இன்டர்வியூ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா தான் காமிச்சிக்க ட்ரை பண்றாரு. அவர் ஃபுல்லா அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோஷியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படி தெரியாது. இருந்தாலும் பிக் பாஸ்ல வந்து ரொம்ப காமான ஆளா தான் காமிச்சிக்க ட்ரை பண்றாரு. அதனால இந்த அளவுக்கு அதிகமா கோவப்பட மாட்டாரு. ஏதாவது 1-2 எபிசோட்ல மேக்ஸிமம் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போட்டு பொலன்னு பொலந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அடுத்த எபிசோட் வரும்போது சமகான்ல வருவாரு. ஏன்டா உங்களை அடிக்காதனால என்ன போட்டு அடிக்கிறானுங்கடா அப்படின்ற ஒரு விரக்தி அவருக்குள்ள இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்க கோவம் வெளியே வரும். அந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி எல்லா வீக்கெண்ட் எபிசோடையும் ஃபயரா கொண்டு போவார் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. லாஸ்ட் சீசன் பார்த்ததுனால சொல்றேன், எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா மொதல் வீக்கெண்ட் எபிசோடு பயங்கர ஃபயரா இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்த எபிசோட்லாம் பார்க்கும்போது அப்படியே எப்படி சொல்லுது ஃபயரா இருந்தது, கடைசியில் பாத்தீங்கன்னா புஷ்னு போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடுக்கு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காரு. அதுக்கு அடுத்த எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகல. புல்லட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 1-2 பாயிண்ட்டை மட்டும் கேட்டுக்கிட்டு வந்து ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் மக்கள் எல்லாம் காண்டானாங்க. ஸோ இந்த சீசன் அந்த தப்பை மட்டும் பண்ணாம இருந்தாலே ஓரளவுக்கு ஒப்பேத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. உங்களுக்கான பதில் என்னன்னா, விஜய் சேதுபதி இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஏஐ சொல்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட கான்செப்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஸுரி பேசிக் இப்படின்னு பிரிச்சு டாஸ்க் கொடுத்து டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்ட்டை வச்சு சில ஏரியாவை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசன் கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோங்க இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.